ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்குற வரைக்கும் விடலாம். இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் ஒரு 200 ml, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 பீஸு, வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வரமிளகா அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வரமிளகா 7 வரமிளகா, இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், 3 அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மல்லி, புதினா இது சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 150 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் 150 ml சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலா நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது, அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மட்டன் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுட்டு இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பத்தெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வாட்டி அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் விட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரியாணி நல்லா வந்திருக்கு. அரிசி வந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா வந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது. மட்டன் வந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சஷ்டி சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.